ராகவ் வந்து வாக்கு கொடுத்ததால அபி ஃபேமிலி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அபி வீடு ஃபுல்லாகவே வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அப்போ வந்து அபி வீடும் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ராகவோட பாட்டி வந்து ரொம்ப நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி என்ன பண்ணுறாங்க, அபியும் வந்து அனு வந்து வீட்டுக்கு வந்து கண்ணன் பூச்சிக்காக கூப்பிட்றாங்க. அவங்களும் வராங்க. அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. இதை இப்போ வந்து பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்க சித்தியும் ராகவோட சித்தியும் அதுக்கப்புறம் லாவணியாவும். அடுத்து வந்து சரி பூஜையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறமா வந்து எல்லோரும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் அவங்க அத்தையும் மட்டும் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னோடனே, நீங்கள் தனியாக ஒன்றும் போவேணா, உங்களை விடுறதுக்காக நான் ஆகாஷ் அனுப்புகிறேன் அப்படின்றாங்க. ஆகாஷ் நீங்கள் அனுப்பக்கூடாது, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, என் பையனை எதுக்கு அவங்க கூட அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பாரு, வீட்டோட மரியாதைன்னு ஒன்று இருக்குது, தனியாக போங்களா லேடிஸு, அதனால் ஆகாஷ் தான் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டி முடிவெடுத்து அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து சொல்கிறாங்க, உங்கள் கூட அபி வரமாட்டா, அபிக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் முடிச்சுட்டு அவள் வருவா அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அபி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போமானோன்னா சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அபியை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்களா இவங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க அவங்க சித்தி, ராகவோட சித்தி. அடுத்து வந்து அபிகிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்க பாரம்பரிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. காட்டிட்டு வந்து இதுதான் அவங்க அம்மா பற்றி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, நீ எப்படி வந்து கோலம் போடுவியோ, எப்படி வந்து வீட்டை அலங்கரிப்பியோ, பூஜையெல்லாம் எப்படி அலங்கரிப்பியோ அதே மாதிரி தான் வந்து அவங்க அம்மாவும் செய்வா, ரொம்ப நல்லாயிருக்கும் அவன் பண்ணுறதெல்லாம் அப்படின்றாங்க. இன்னொரு ஃபோட்டோ காட்டுறாங்க. இது ராகவ் வந்து விரும்பின பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம அபி. நிஜமாவா அப்படின்னு, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அபியும் பாட்டியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற லாவணியா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அதே மாதிரி அவங்க சித்தியும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து அங்கே வராங்க. லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி, லேட் ஆகிடுச்சு பாட்டி, நான் வீட்டுக்கு போகணுன்னு. சரிம்மா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி யாரோ ஒருத்தர் கூட்டின்னு போயிட்டு அழைச்சிட்டு வாங்க. ஆகாஷ் தான் இல்லையா, அவனை தான் அனுப்பிச்சிட்டிங்களே, சரி அதான் ராகவ் இருக்கால, ராகவ் நீ போய் கூட்டின்னு போய் விட்டுட்டு வா அப்படின்னோடனே, ராகவ் வந்து நானா கூட்டின்னு போய் விடணுமா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னது முடியாதா, சரிப்பா நீ முடியாதுன்னா இருந்துக்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அபியை விட இந்த வயசில் நான் போகணுன்ற ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருங்க பாட்டி, ஏன் பாட்டி இப்படி அவசரப்படுறீங்க, சரி இப்போ என்ன அபியை நான் விடணும் வீட்டில், அவ்வளோதான் நான் விடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து வண்டி எடுக்கிறாங்க. சரிம்மா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அபியை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து ராகவோட சித்திக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அடுத்து வந்து ராகவ் வந்து அபியும் வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ராகவை பார்த்துட்டு அபி வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் அமைதியாக வரீங்க இன்றைக்கி அப்படி சொன்னோன்னே, இங்கே பாரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராகவ் யோசிக்கிறாரு, நம்ம எப்படியாவது வந்து எல்லா விஷயத்தையும் பேசிடணும் மனசு விட்டு, நம்ம இவ்வளோ தப்பாகவே நினைக்கல, இவ தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசணும் உங்ககிட்ட அப்படின்னோடனே, என்ன பேசணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ என்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க, ரொம்ப ஹாஷாக பேசுகிறேன் என்கிட்ட பேசும்போது அப்படின்னா, நீங்கள் மட்டும் கரெக்டாக, நீங்கள் மட்டும் அப்படியே கூலாக பேசுவீங்க, நீங்களும் அப்படி தான் பேசுகிறீங்க புரியுதா, முதல்ல உங்களை நீங்கள் திருத்திங்க, அடுத்து என்னை திருத்தலாம், ஏன் நான் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வீண் விவாதம் பண்ணுவியா, நான் பண்ணுறேன்னா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா, அப்போ பேசாதீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நடு ரோட்டில் நிறுத்திட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்கள் தயவு ஒன்று எனக்கு தேவையில்லை, நான் நடந்தே போவேன், இப்போ வண்டியில் ஏறு, தேவையில்லாமல் பேசாது, அதெல்லாம் வண்டியில் ஏற முடியாது, எங்கள் பாட்டிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் உனக்கு சேஃபாக எடுத்து விடுறேன்னு, வண்டியில் ஏறு, அதெல்லாம் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இஷ்டம், நான் எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராகவும் போயிடுறாரு. அது வந்து நிறைய ரவுடிஸ் வந்து உங்களை வழிமறித்து கலாட்டா பண்ணுறாங்க. அந்த டைமில் ராகவ் வந்து காப்பாற்றுறாரு. நான் அப்பயே சொன்னேன்ல, அப்படி இப்போ கூட நான் அவங்க கூட வரமாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அபி நடக்கிறாங்க. டென்ஷன் ஆகிற ராகவ் உடனே வந்து அபி வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஐயோ ரொம்ப இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பின்னாடி ஏதோ வண்டி ஃபாலோ பண்ணுது. யார் அது அப்படின்னு பார்க்கும்போது ராகவ் வந்து அவங்கள தொடர்ந்து வந்து வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணி எடுத்து விடுறாரு. பார்த்து அபி வந்து நம்மளுக்கு பாடி காட்டாக இவர் வராரா, எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு டென்ஷன் பார்ட்டியே நம்மளுக்கு பாடி காட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு.